லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா 80% அபவ் அந்த ஃபண்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்ல 80% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட கம்பெனியில் ஒரு 100 ஷேர்ஸை வந்து நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஆஃபராக நான் கொண்டு வந்து 100 ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ 100 ஷேர்ஸ் அதோட வேல்யூ ஒரு 100 rupeesனு வச்சுக்கிறோம் அப்படின்னா 100 into 100 10,000 தான் என்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ நம்ம சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை பத்தி பார்ப்போம். அவங்க NFOவா எப்போ வந்தாங்க, இப்போ அவங்களோட NAV என்னவா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இப்போ பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. 2007ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ ஜனவரி 2025ல அதோட NAV பாத்தீங்க அப்படின்னா வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு, டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், லார்ஜ் அண்ட் மிட், ELSS ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு, பேலன்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம லார்ஜ் கேப் பத்தி பார்க்க போறோம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன பண்றாங்க, என்னென்ன ஃபண்ட் எல்லாம் லார்ஜ் கேப்ல இருக்கு, அவங்க எப்ப NFOவா வந்தாங்க, இப்ப அவங்களோட NAV என்ன, இத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன? லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னா 80% அபவ் அந்த ஃபண்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கோ அந்த அமௌண்ட்ல 80% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல டாப் 100 யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட கம்பெனியில் ஒரு 100 ஷேர்ஸை வந்து நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஆஃபரா நான் கொண்டு வந்து 100 ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ 100 ஷேர்ஸ் அதோட வேல்யூ ஒரு 100 rupeesனு வச்சுக்கிறோம் அப்படின்னா 100 into 100 10,000 தான் என்னோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதுதான். இது மாதிரி டாப் 100ல நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல டாப் 100ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இந்த கம்பெனிஸ்ல 80% அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை தான் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இத ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸை பத்தி பார்ப்போம். அவங்க NFOவா எப்ப வந்தாங்க, இப்ப அவங்களோட NAV என்னவா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இப்ப பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு. 2007ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ ஜனவரி 2025ல அதோட NAV பாத்தீங்க அப்படின்னா 84.29 rupees இருக்கு. அடுத்து ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்ட். ப்ளூ சிப் பாத்தீங்களா, நான் வந்து ப்ளூ சிப்னு சொன்னேன் இல்லையா? ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட் ப்ளூ சிப் ஃபண்டுனாலும் ஒண்ணுதான். ஸோ ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்ட் 2008ல NFOவா வந்திருக்காங்க. இப்போ அதோட NAV 101.95 rupees இருக்கு. HDFC லார்ஜ் கேப் ஃபண்ட் 1996ல வந்திருக்காங்க. இப்போ அதோட NAV பாருங்க 1077.35 rupees இருக்கு. கனரா ரொபேகோ ப்ளூ சிப் ஈக்விட்டி ஃபண்ட் 2010ல NFO வந்திருக்காங்க. NAV பாத்தீங்க அப்படின்னா 58.90 இருக்கு. கோடாக் ப்ளூ சிப் ஃபண்ட் 1998ல வந்திருக்காங்க NFOவா. இப்போ அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 532.18 rupees இருக்கு. தென் பந்தன் லார்ஜ் கேப் ஃபண்ட் இது 2006ல வந்திருக்காங்க. இப்போ NAV 71.43 rupees இருக்கு. SBI ப்ளூ சிப் ஃபண்ட் 2006ல NFOவா வந்திருக்காங்க. 86.56 rupees இப்போ NAV இருக்கு. டாடா லார்ஜ் கேப் ஃபண்ட் 1998ல வந்திருக்காங்க. இப்போ அதோட NAV பாருங்க 474.86 rupees இருக்கு. HSBC லார்ஜ் கேப் ஃபண்ட் 2002ல NFO வந்திருக்காங்க. இப்போ கரண்ட் NAV பாத்தீங்கன்னா 455.96 rupees இருக்கு. மஹிந்திரா மனுலைஃப் லார்ஜ் கேப் ஃபண்ட் 2019ல வந்திருக்காங்க. இப்போ அதோட NAV பாத்தீங்கன்னா 21.46 rupees இருக்கு. சோ இப்போ நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ல சில ஃபண்ட்ஸ் பார்த்தோம், அவங்க NFOவா எப்ப வந்தாங்க, இப்போ அதோட NAV என்ன, ஜனவரி 2025 படி அதோட NAV என்ன அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம லார்ஜ் கேப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல
மிட் கேப்னா என்ன, இஎல்எஸ்எஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கேட்டகரியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.